ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். நாங்கள் வந்து கிக்கி ஃபேமிலி சேனல்ல இருந்து உங்ககிட்ட இன்னைக்கு பேசணும் அப்படின்னு வந்திருக்கோம். லாங் வீடியோவில் வந்து என்ன வீடியோ போடுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ ப்ராங்க் மாதிரி பண்ணோம், அதுக்கும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம் வந்து இன்ச்சேருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ண ஆரம்பித்தோம். என்ன ரீசன்னா, நான் ஸ்ரீலங்கன், அவர் வந்து இந்தியன். ஸோ 2 பேரும் சேர்ந்த மாதிரி இன்ஜினியரிங் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டும் பண்ணோம். அதுக்கும் நாங்கள் ஒரு அஞ்சாறு எபிசோட் தான் போட்டிருப்போம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ எப்படி போட்டால் வீடியோஸ் போடுறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குது இல்லையா, இதுவே பண்ணி பண்ணி அதுதான் பண்ண வருது. பெரிய வீடியோவில் எப்படி பண்ணுறது அப்படின்றது விளாக்ஸ் மாதிரி போடலான்னா அதுவும் சரியாக செட் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்படியான ரீசன்ஸ் தான். இதனால தான் நாங்கள் லாங் வீடியோஸ் போடுறது இல்லை. அப்படி இருந்தாலும் எங்கேயாவது வெளியிலலாம் போனோம்னா அதை வந்து நாங்கள் வீடியோ பண்ணி போடுறோம் விளாக் மாதிரி. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்னா, என்ன பேச போகிறோம் சொல்லுங்க. மோசமான கமெண்ட்ஸ்லாம் வருது, அதை பற்றி தான் பேசலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இல்லை, மோசமான கமெண்ட்ஸ் வந்து நிறையன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் வீடியோஸுக்கு கமெண்ட்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப குறைவு தான். சரியா, எல்லா வீடியோஸுக்குமே வர்றது இல்லை கமெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ரெகுலரா வந்து எல்லா வீடியோஸுக்குமே கமெண்ட்ஸ் பண்றவங்க. அப்படின்னா அவங்க பேர்கள் கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்படியான ஒரு ஒரு 4-5 பேர். அன்னேஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பண்ணுவாங்க. அப்புறம் தியாகராஜன், அப்புறம் லாக்ஸ் அட்மின், சசி அம்மா கிச்சனா, அன்னே அன்னே அன்னேஸ் கிச்சன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற யாரு, விநாயக், அப்புறம் வந்து தியாகராஜன் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இப்படி தான் ஒரு எஸ்எஸ் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல். ஸோ இப்படியான சேனல்ஸ்ல இருந்து கமெண்ட்ஸ் வந்து ரெகுலரா வந்துட்டு இருக்குது எங்களுக்கு. நல்ல கமெண்ட்ஸ் வருது. எல்லா வீடியோக்குமே அவங்க கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. மற்றபடி அதிகமாக கமெண்ட்ஸ் எல்லாம் வர்றது இல்லை. எங்கள் வீடியோஸ்க்கு எல்லாம் கமெண்ட்ஸே வருது இல்லையே அப்படின்னு கூட நாங்கள் நினைச்சிருக்கோம் நிறைய வாட்டி. ஸோ ஓகே, ஒரு சில வீடியோஸ் வந்து, அதாவது வீடியோஸ் நான் சொல்றது வந்து எல்லாமே ஷார்ட்ஸ் தான், வீடியோஸ் கிடையாது. ஷார்ட்ஸ் தான் போடுறோம் இல்லையா, அதுதான். ஸோ அந்த ஷார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்ன சொல்றது, ஒரு சில வீடியோஸ் கொஞ்சம் லேக்ல போகுது இல்லையா. எங்களுக்கு லேக்ல போன வீடியோஸ் ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதுல வந்து அந்த லேக்ல போன வீடியோஸ்ல வந்து கமெண்ட்ஸ் வரத்தான் செய்யுது. அதுல வரக்கூடிய பேட் கமெண்ட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு பிக் வீடியோ போட்டு நினைக்கிறேன். ஆமா, பேட் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்ப நார்மலான பேட் கமெண்ட்ஸ் இப்ப நீங்க பண்றது நல்லா இல்ல, கேவலமா இருக்கு அப்படிங்கிறது கூட ஓகே. பட் சில பேர் வந்து சில சமயங்கள்ல வந்து என்ன சொல்றது, கெட்ட வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணி கமெண்ட் பண்றீங்க. அது வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பப்ளிக்கான ஒரு இடத்துல வந்து நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க அப்படியான கெட்ட வார்த்தைகள், நான் நிறைய எங்களுக்கு அப்படியான கமெண்ட்ஸ் எல்லாம் வர்றது கிடையாது உண்மையாவே சொல்ல போனா. ஏன்னா நிறைய சேனலுக்கு அப்படியான கமெண்ட்ஸ் அதிகமா வந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் இக்னோர் பண்ணி தான் ஆகணும் நம்மளும். பட் என்ன சொல்றது, அப்படியான கமெண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு யாரும் எந்த சேனலுக்குமே போடாதீங்க, அது வேணாம். ஸோ அந்த கமெண்ட்ஸால வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அவங்கள நீங்க திட்டல, உங்களுடைய தரத்தை வந்து நீங்க அதுல காட்டுற மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து அப்படியான தரத்துல இல்லை அப்படிங்கிறத நம்ம தான் காமிக்கணும். ஸோ அப்படியான கமெண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு போடாதீங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கலையா, நீங்க கடந்து போயிட்டே இருங்க அதை. ஸோ அதுல போயிட்டு அதை பத்தின ஏதாவது கருத்துகள் சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். நல்லா இல்லை அப்படிங்கிற கருத்து கூட சொல்லலாம் நீங்க. பட் வந்து கெட்ட வார்த்தைகள்ல கமெண்ட்ஸ் வந்து யாருக்கும் போடாதீங்க. எங்க வீடியோன்னு நான் சொல்ல வரல, எங்க வீடியோல ரொம்பவே குறைவு அப்படியான கமெண்ட்ஸ். பட் எங்க வீடியோன்னு நான் சொல்ல வரல, மற்ற சேனல்ஸ்ல கூட நீங்க அப்படி கமெண்ட்ஸ் போடாதீங்க யாரா இருந்தாலுமே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாரா இருந்தாலுமே. அப்புறம் நீங்க ஏதாவது சொல்லணும். பிக் வீடியோ நம்ம போடல. ஆமா, பிக் வீடியோவால ரொம்பவே நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆகி இருக்காரு இவரு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அந்த பிக் வீடியோ ஆக்சுவலா அது என்ன வீடியோனா, இந்த வீடியோ தான் அது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க எங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸில் இந்த வீடியோ இருக்கும், போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். அதாவது ஒரு கார் வந்து போகும், முன்னாடி போகிற வெஹிக்கிள்ல இருந்து ஒரு பொருளாக கீழே விழும், அதை வந்து எடுத்து காரில் வைக்கிற மாதிரி. அது ஒரு எடிட்டிங் வீடியோ தான், வேற ஒருத்தங்களோட வீடியோ. லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா
முன்னாடி போற வெஹிக்கிள்ல இருந்து ஒரு பன்னி ஒண்ணு கீழே விழும். அந்த பன்றிக்கு பதிலாக என்ன காட்டியிருப்பாங்க, அதாவது நான் அது ஆக்சுவலா அந்த காருக்குள்ள அவர் எடுத்து வச்ச பொருளா நானு. சோ அந்த பன்றி விழுந்தோடனே அந்த பன்றிக்கு பதிலா அவர் என்ன எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கும். வீடியோக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் என்னன்னா, அந்த வீடியோ நான் எடிட் பண்ணது, நான் போஸ்ட் பண்ணது எதுவுமே எனக்கு தெரியாது. சரியா? ஆனா அந்த வீடியோல கமெண்ட்ல என்னதான் எல்லாம் கழுவி கழுவி ஊத்துறாங்க. திட்டுறத ஃபுல்லா அவரை அப்படி திட்டுறீங்க. சோ அதுக்காகவே தான் எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாவும் இருக்குது. ஏன்னா அவருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரே பார்த்தாரு. அது ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்துட்டு இது என்ன வீடியோ, நீ என்ன எடிட்டிங் சரியா பண்ணலையா? எனக்கே முதல்ல புரியல. எடிட்டிங் நீ பண்ணலையா சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா நான் அந்த வீடியோ பார்த்தேன். சரியா? பார்த்தேன். ஒரு சேனல்ல பார்த்தேன். பார்க்கும்போது நல்லா இருந்தது அந்த கண்டென்ட். அதனாலதான் நான் போட்டேன். நிறைய பேர் வந்து பாடி ஷேமிங் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அது வந்து பாடி ஷேமிங்கே கிடையாது. அந்த வீடியோ போட்டதே நான் தான் முதல்ல. சரியா? என்ன வந்து ஒரு பன்றியை காமிச்சதே நான் தான். இது வந்து ஒரு ஃபனிக்காக பண்ணதுதானே தவிர யாரையுமே கேவலப்படுத்தணும், யாரையுமே அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணம் கிடையாது. எந்த பெண்களையுமே அசிங்கப்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு இதுவும் கிடையாது. அதுல ஆக்சுவலா பாடி ஷேமிங் அப்படின்னு கூட சொல்றதுக்கு இல்ல. அது ஒரு பன்றி, அந்த பன்றிக்கு பதிலாக என்ன காட்டுற. இப்ப நிறைய வீடியோஸ் இருக்குது, ஏதாவது அனிமலோட கம்பேர் பண்ணி ஒரு ஹியூமனை காட்டுற மாதிரியான நிறைய வீடியோஸ், ஃபன்னான வீடியோஸ் நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரியான ஒரு வீடியோ தான் இதுவும். உண்மையாகவே வந்து எந்த பெண்களையுமே அசிங்கப்படுத்துறதாவோ இல்லைன்னா அவர் வந்து அவருடைய ஒய்ஃபை வந்து அசிங்கப்படுத்தினதாகவோ எடுத்துக்க வேணாம். அடுத்ததாக வந்து இந்த வீடியோ பத்தி ஓகேவா உங்களுக்கு? சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சா? நான் விளக்கம் கொடுத்துட்டேன். இதுக்கும் வேலையும் இந்த வீடியோ பார்த்தவங்க அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஃபீல்லாம் பண்ணல. நாங்களும் அதை நீங்க திட்டுறதே எங்களுக்கு ஃபன்னா தான் நாங்க எடுத்துக்கிறோம், இல்லைன்னு நான் சொல்லல. நிறைய பேர் அதுல நல்ல கமெண்ட்ஸும் பண்ணியிருக்கீங்க. எதுக்கு ஒரு லேடி உங்க வைஃப் அவங்கள போய் நீங்க இப்படி சொல்லலாமா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் நல்ல ஆதரவான ஒரு நல்ல ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. ஜஸ்ட் ஃபன்னுக்காக போட்ட வீடியோ தான் அது. வேற யாரையுமே வந்து அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், யாரையுமே பாடி ஷேமிங் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனுக்காக போட்ட வீடியோ கிடையாது. எங்க சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னாலே டோட்டலாவே நாங்க போடுற ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து கப்பிள் ஃபன் வீடியோஸா தான் இருக்கும். ஸோ அதனால அதே மாதிரியான ஒரு ஃபன் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இதுவும். அப்புறமாக வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா, நிறைய பேர் காப்பி கேட் அப்படின்னு சொல்றீங்க. காப்பி கேட் அப்படின்னு சொல்றது ஓகே, நாங்க காப்பி பண்ணல இந்த வீடியோவையும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். காப்பி பண்ணத்தான் பண்றோம் மீன்ஸ் அதுல பட் ஒரு வீடியோ நாங்க எடுக்கிறோம்னா அந்த கண்டென்ட் எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? கண்டென்ட் எடுத்துக்கிறோம். அந்த கண்டென்ட்ல இருந்து எந்த ஸ்டைல்ல என்ன பண்ண முடியுமோ அதை நாங்க பண்றோம். சரிங்களா? ஸோ நீங்க பார்க்கலாம், இப்ப மோஸ்ட்லி நிறைய இந்த கப்பிள் ஃபன் வீடியோஸ் எல்லாம் போடுறவங்க நிறைய பேர் வந்து ஒரே மாதிரியான வீடியோஸ் தான் பண்றாங்க. அது அந்த கண்டென்ட் வந்து நல்ல ஃபேமஸா போயிட்டு இருக்கும். ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து நிறைய ஜோடிஸ் வந்து அந்த கண்டென்ட் வந்து பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் இந்த கண்டென்ட் எடுக்கலாம், இது நல்லா இருக்கு, நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா பண்ணும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க வந்து அந்த கண்டென்ட் எடுத்துக்கிறோம், பண்றோம். ஆனா நிறைய எங்களுடைய ஓன் வந்து அதாவது என்ன சொல்ற ஓன் திங்கிங்ல என்ன அதுல வந்து நம்ம டிஃப்ரெண்டா பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நாங்க அதுல ட்ரை பண்ணத்தான் செய்யறோம். எங்களோட ஸ்டைல்ல அந்த வீடியோவை நாங்க பண்றோம். ஸோ அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறோம். காப்பி பண்ணலன்னெல்லாம் சொல்ல மாட்டோம். கண்டென்ட் நல்லா இருந்தா கண்டிப்பா நாங்க பண்ணத்தான் செய்யறோம். நிறைய பேர் யூடியூப்ல பாக்குற உங்களுக்கே தெரியும், ஒரே கண்டென்ட் நிறைய நிறைய ஜோடி வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் பண்றோம் தான், இல்லைன்னு சொல்லல. புதுசா பண்ணணும்னு நினைச்சு பண்ணிருப்போம் நிறைய விஷயங்கள். புதுசா பண்ணும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இவர் வந்து நான் இல்லப்பா பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நாங்க நிறைய சாங் எல்லாம் எடுத்து அந்த சாங்ல டிஃப்ரெண்டா யோசிச்சு எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணோம். இடையில நாளை நமதேக்கு பண்ணோம், நாளை நமதே பாட்டு வரும் இல்லையா, அந்த பாட்டு பண்ணோம். அப்புறம் வந்து சூரியவம்சம், அப்புறம் வந்து அந்த அம்மன் படத்துல வர்ற ஒரு சீன் கூட பண்ணோம். அப்படிலாம் ஒரு 2-3 கண்டென்ட் நாங்களே புதுசா பண்ணோம். பட் அப்படியான கண்டென்ட் போட்டா
மற்ற வீடியோஸ், அதாவது இப்படியான ஃபன் வீடியோஸுக்கு, அதாவது என்ன சொல்றது, சோஷியல் மீடியாவில் ஃபேமஸா ஓடிட்டு இருக்கிற ஒரு ஃபன் வீடியோ, கப்பிள் ஃபன் வீடியோ கண்டென்ட்டுக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸ் வந்து அப்படியான வீடியோஸுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இவர் வந்து வேணாம், அப்படி நம்ம பண்ண வேண்டாம், நம்ம யோசிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பண்றோம், பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, அதுக்கு நம்ம பார்த்தே பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைக்கு வந்துடுறாரு. அப்படித்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான். வேற என்ன சொல்லணும்னா, வேற என்னப்பா சொல்லணும்? ஒன்னே பெண்டிங்ல நிக்குது. எங்களோட லவ் ஸ்டோரி வந்து நாங்க சொல்லலாம்னு. ஆமா, அது வந்து ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட என்னோட பர்த்டே, லாஸ்ட் பர்த்டேக்கு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன்ல. நம்ம லவ் ஸ்டோரி சொல்றோம், பட் நாங்க எங்கெங்க மீட் பண்ணோம், எங்கெங்க பார்த்தோம் அப்படிங்கறது அந்தந்த பிளேஸ்ல வச்சு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்கான டைமிங் எங்களுக்கு சரியா கிடைக்கல. ஏன்னா அந்தந்த பிளேஸுக்கு போய் எங்களால வந்து. ரெண்டாவது விஷயம், நாங்க அப்படி வீடியோ எடுத்தாலும் அது வந்து பாக்கணும் ஒரு 4 பேர். ஆனால் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் ஏறினதுக்கு அப்புறம் போடலாம் ஒரு ஐடியா. அந்த ஒரு ரீசன் தான். ஏன்னா வந்து அவ்வளவு வர்த்தான ஒரு ஸ்டோரி அது, சரிங்களா? ஸோ வியூஸ் வந்து நிறைய பேர் பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு டைம்ல அந்த வியூஸ் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு டைம்ல அந்த ஸ்டோரியை வந்து நாங்க கொடுக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் சொல்லல. அது இல்லாம எங்களுக்கு டைமிங்கும் செட் ஆகலை. ஏன்னா பொண்ணு படிச்சுட்டு இருக்கா, குட்டி பையன் இருக்காரு, வேற யாரும் எங்களுக்கு வீட்டுல இல்ல. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கோ இது எல்லாமே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி எல்லாமே வச்சுட்டு, அதாவது பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வந்துருவா, வந்தான்னா டியூஷன் போயிடுவா. ஸோ நாங்க ஸ்டாண்ட் வச்சு எடுக்கிறது, குட்டி பையனையும் சமாளிக்கணும். அவர் கொஞ்சமும் சப்போர்ட் பண்ண, அவருக்கு மீன்ஸ் அவர் என்ன சொல்றது புரியாது இல்லையா, ரொம்ப குட்டி இல்லையா அவரு. ஸோ அவர் வந்து இதுல ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பாரு. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிறோம், எடிட் பண்றோம், போடுறோம். ஓரளவு ஓகே, சரியா? சுத்தமாவே எங்க சேனல் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா. ஏன்னா வந்து ஆமா, எங்க மூஞ்சியெல்லாம் யாராவது பாப்பாங்களா அப்படி இருந்துச்சு ஆரம்பத்துல. ஏன்னா ஸ்டார்டிங்ல நிறைய நான் கவிதைகள் எல்லாம் எழுதுவேன், கவிதை வீடியோஸ் அப்படி எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஃபேஸ் எல்லாம் காமிக்காம தான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம் முன்னாடி எல்லாம். ஸோ அதுக்கப்புறமா தான் சரி கொஞ்சம் கொஞ்சமா ஃபேஸ் காமிக்கலாம். ஏன்னா முன்னாடி வந்து ஃபேஸ் காமிக்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. போக போக அந்த தயக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் விலகித்தான் சரி நம்ம ஃபேஸ் காமிச்சு போட்டுடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் இவர் இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்தாரு. என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான் நான் இவரை கூப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இவரை இதுக்குள்ள கொண்டு வந்தது. இப்ப ஆனா அவர் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லா வந்து இதுக்குள்ள பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் ஸ்டார்டிங் நாங்க ஏதாவது ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது சண்டை தான் வரும். மோஸ்ட்லி சண்டை போட்டு தான் வீடியோவே எடுப்போம். அது ஒண்ணு இருக்கு. ஏன்னா நான் இப்படி பண்ணிடுவேன், அவர் அப்படி பண்ணுவாரு, இதுக்குள்ளேயே நிறைய கிளாஷஸ் வரும். ஸோ ஓகே, பட் ஏதோ ஒன்று பண்றோம், அதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட இருந்து கிடைக்குது. ஏன்னா எங்களுக்கு எல்லாம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸே வருவாங்களா அப்படிங்கிறது பெரிய கனவா தான் இருந்துச்சு. பட் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆயிருக்கு. அதாவது நம்ம இப்படியே ஃபன் வீடியோஸ் போட ஆரம்பிச்சு ஒரு 1 இயர் முடிஞ்சிடுச்சு. ஒரு 40K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு 9 வீடியோ போட்டோம்னா நாங்க 1000 வீடியோ போட்ட மாதிரி. 1000 வீடியோஸ் வந்துரும். 1000 வீடியோஸ் நியர் வந்துட்டோம் நாங்க. பட் அதுக்கு ஒரு 40K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது உண்மையாவே ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு. அதுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றியே சொல்லிக்கிறோம். ஸோ தொடர்ந்து எங்களுடைய வீடியோஸ் பாருங்க, ஆதரவு கொடுங்க. இதை விட என்னென்ன இன்னும் நல்லா இம்ப்ரூவா பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்க பண்றோம் கண்டிப்பா. இப்போ கூட ரீசெண்டா ஒரு சகோதரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க, ஸ்னீசிங் சேலஞ்ச் வந்து பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான எந்த ரெடியும் நாங்க பண்ணல. ஸோ ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு கண்டிப்பா நாங்க அவங்க கேட்டதை நாங்க பண்ணி கொடுக்குறோம், பண்றோம். அந்த வீடியோ கண்டிப்பா பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எங்ககிட்ட ஏதாவது கேட்கணும், ஏதாவது எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நாங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கான ஆன்சர்ஸும் நாங்க சொல்றோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது எங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா கேட்கலாம் அந்த வீடியோல. எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரியான ஆதரவை வந்து தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நீங்க ஏதாவது சொல்லணுமா? எல்லாம் நீங்க பேசவே விடல, எல்லாம் பேசுறீங்க, முடிச்சிட்டேன். சரி, கடைசியாக சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.